அது மாதிரி ஆக்டர் மனோ. நான் வந்து இந்த வீட்டில் குடியிருந்தேன். ஒரு 7 வருஷம் இந்த வீட்டில் நான் குடியிருந்தேன். எங்கள் சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையில் எங்களோட பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக இதுக்காக போராடிட்டுருக்கேன். எல்லாம் கோர்ட்டு கீட்டு எல்லா இடத்துலையும் நான் போய் பார்த்துட்டு யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. வக்கீல்ட்டும் போனேன், அவரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் இந்த பொருள் எடுத்தாங்களே வனிதா, அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொலை மிரட்டல் விட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. வாழ்வாரதும் போன மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஷூட்டிங் வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்ருந்தாங்க. அப்போ என்னால் போக முடியல, பாஸ்போர்ட் உள்ளே மாட்டிக்கிச்சு. அப்போ அதுக்கும் போக முடியல. போட்ட ட்ரெஸ்ஸு தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். சாப்பிட்ற கூட வழியெல்லாம் 2 வருஷமாக கடையில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. வாழ்வாரதம் போய் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருக்குது. ரீசெண்டாக ஒரு 6 மந்த் பேக் நிற்கிறேன் இருக்கும், வீட்டிலேருந்து ஏடிஎம் கார்டு எடுத்து அதுலேருந்து ஒரு 25,000 எடுத்திருக்காங்க. இப்போ அது போய் நான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கொடுத்தேன், எல்லாமே இது பார்த்தா அவங்க எதுவும் எடுக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட செக் புக் எடுத்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா எடுத்து அதில் சைன் போட்டிருக்காங்க. அப்பா மாதிரி சைன் போட்டிருக்காங்க. இதில் என்ன கதை எனக்கு என்னமோ புரியல. பக்கத்து வீட்லேயும் அவங்களும் குடியிருக்காங்க, 2 குழந்தைங்க. அப்புறம் அவங்களும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமையில் இருந்து அவங்களோட பொருளும் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த பொருள் எல்லாமே போயிடுச்சு சொல்கிறீங்க. செக் புக் போயிருக்கு, ஏடிஎம்லேருந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேறு வாங்கியிருக்கலாம், செக் புக் வேறு வாங்கியிருக்கலாம். ஏடிஎம் கார்டு வாங்கி நம்பரை மாற்றிட்டேன், ஃபுல்லாக மாற்றிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா இவங்க வந்து கோர்ட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது நமக்கு வந்து எந்த பொருளுமே எடுக்க மாட்டாங்கன்ட்டு நமக்கு நம்பிக்கை. இப்போ ரீசெண்டாக ஒரு 25 எடுத்தாங்க பார்த்தீங்க, செக் புக் எடுத்தேன். அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு, இவங்க கோர்ட்டில் இல்லை வேறு ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்கன்ட்டு எனக்கு டவுட் ஆச்சு. அங்கேயும் போய் கேட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போனோம், அந்த மேடத்தெல்லாம் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்ட்டில் தான் எல்லா பொருள்லாம் வச்சுருக்கா சொன்னாங்க. கோர்ட்டில் தான் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ ஏதோ சரவணம்பட்டின்னு ஒரு இடத்துல அங்கே வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல, அந்த இடத்துல 2 வீலரு எல்லாமே அங்கே தான் இருக்குது. மேபி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஒரு 3 லட்ச ரூபா இருக்கும். அப்புறம் ஜுவல்ஸ் இருக்குது, அப்புறம் கட்லு பீரோ, அப்போ எல்லாம் கட்லு பீரோ, அப்புறம் சிலிண்டருக்குன்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் கோர்ட்டில் இப்போ கூட இது 50,000 எடுத்திருக்காங்க சொன்னீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 30,000 ரூபா பார்த்தீங்கன்னா வக்கீலில் கொடுத்து யாரோ வீட்டு பிரச்சனை நான் செலவு பண்ணி உட்காந்துட்டு கதை. ஆனால் வீட்டு ஓனர் வரமாட்டேங்கிறார். அவர் அந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் பேசினார், இன்னும் மட்டும் ஒரு ஃபோன் பண்ண முடிகிறார். கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அவங்க ஏதோ மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ புதுசாக இப்போ வந்திருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஹவுஸ் ஓனர் பேர் ஸ்ரீதர். இந்த பொருளை எடுத்துகிட்டு போனவங்க பேர் தியாகு, அப்புறம் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து வனிதா. எவ்வளோ நாள் இது பிரச்சனை போயிட்டு? இது ஒரு 2 வருஷமாக போயிட்டுருக்கு. இது இப்போ பணம் எவ்வளோ மோசடி பண்ணியிருக்காங்க? பணம் ஒரு 50,000 எடுத்திருக்காங்க. இப்போ 50,000 மோசடி பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மோசடி போன பணம் தொடர்பாக நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அதுக்கு வந்து ஸ்டேஷனில் போய் கொடுத்ததுக்கு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அந்த மேடமே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நம்ம பேங்க்கில் கொடுத்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஏதோ விட்டுட்டாங்க அப்படியே ஃபுல்லாக. இப்போ தான் வாழ்வாதாரம் பண்ணாமல் இப்போ நடுத்தில் இப்படி நிற்கிறேன். இப்படி இதுதான் நீங்கள் முதலமைச்சர் சாருக்கு போயிட்டு இதை எப்படியாச்சும் எங்களோட பொருளை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, அந்த ஸ்கூல் படித்து இது பண்ணி வராங்க. அவங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் இப்போ எங்கே இருக்காங்க தெரில. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன ஃபோன் பண்ணலாம் இந்த மாதிரி பேசினாங்க. இப்போ யார் எப்படி சொல்கிறேன்னு தெரில. எனக்கு பொருள் மட்டும் நம்ம கிடச்சா போதும். உங்கள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நான் ஃப்ரெண்டுகளோட்ட வாங்கிட்டு அவங்கள ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். கடனை வாங்கி தான் போட்டுட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப இதுக்கு எதாவது அவங்க தான் ஒரு நஷ்டஈடு நமக்கு கண்டிப்பாக தரணும். இதுக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.